மொத்த ஊருமே உயிர் பயத்தோட ஊருக்கு நடுவுல இருக்க இந்த தென்னை மரத்தை வெட்டி அத மண்ணெண்ண ஊத்தி எரிக்க ஒரு பயங்கரமான காரணம் இருக்கு. மதுரையில இருக்க கிழவினூர் அப்படின்ற இந்த ஊர்ல கடந்த ஒரு மாசமா நிறைய வினோதமான விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. லைக் அந்த ஊர்ல இருக்க பெரியவங்க சின்ன பசங்க 6 பேர் ஊருக்கு நடுவுல இருக்க இந்த தென்னை மரத்துக்கு கீழே வந்து மயங்கி விழுந்து இறந்து போயிருக்காங்க. அண்ட் வீட்டுல வளர்க்கிற ஆடு மாடு நாய்ங்கெல்லாம் ஊருக்கு நடுவுல இருக்க அதே தென்னை மரத்துல மோதி பல தடவை மோதி இறந்து போயிருக்குங்க. அண்ட் எதிர்பாராத நேரத்துல சடனா இடி விழுந்து அந்த ஊர்ல இருக்க பயிர் கொல்லி எரிஞ்சு அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த 3 பேர் இறந்து போனாங்க. அதை விட மோசமா அந்த ஊர்ல இருந்த 2 கர்ப்பிணி பெண்களோட கரு கலஞ்சி அந்த பெண்கள் வினோதமா இறந்து போனாங்க. என்ன நடக்குதுன்னு புரியாம எல்லாரும் பயத்துல இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்க பெரியவங்க பக்கத்து ஊர்ல இருக்க கருப்பன் கோவிலுக்கு குறி கேட்க போயிருக்காங்க. அங்க குறி சொல்றவங்களுக்கு சாமி வந்து உன்னோட ஊர் நடுவுல இருக்க தென்னை மரத்துல தான் அவ உட்கார்ந்து இருக்கா, முதல்ல அவளை வெட்டி ஏறி எல்லாம் சரியாகிடும்னு சொல்ல ஊர்க்காரங்க ஒன்னா சேர்ந்து அந்த மரத்தை வெட்ட ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த மரத்தோட உச்சியில இருந்து யாரோ மோசமா கத்தி அழுவுற சத்தம் கேட்க என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு அந்த ஊர்க்காரங்க அந்த மரத்தை வெட்டி கீழே தள்ளி அதை மண்ணெண்ண ஊத்தி எரிச்சிருக்காங்க. அப்புறம் எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு. ஆனா கடைசி வரைக்கும் அது ஆவியா இல்ல ஏவலான்னு புரியாம அந்த ஊரே குழப்பத்துல இருக்காங்க.